எல்லோருக்கும் தெரியும் நான் கிரானிக் பேச்சுலர்னு. பட் எனக்கு ஒரு நடிகர் விஷாலுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடைபெற இருக்கு. அதை பத்தி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நடிகர் விஷால் மதகஜ ராஜா திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழால உடல்நல குறைபாடுடன் வந்து பேசினது தான் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கப்புறமா சில மாதங்களா அமைதியா இருந்த விஷால் மீண்டும் இன்டர்வியூல பேச தொடங்கினாரு. விஷால் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் பலருக்கும் பிரபலமானவர். அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் பயங்கர ஆக்டிவா இருக்காரு. இவரை பத்தியான செய்திகள் அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. சில மாதங்களுக்கு முன்னாடி முகமெல்லாம் வீங்கி கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்தது. அதே மாதிரி கை நடுக்கத்துடன் விஷால் பேசினது அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. ஐயோ, விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு பலருடைய கேள்வியா இருந்துச்சு. அதோட மீண்டும் பழைய நிலைக்கு வரணும்னு ரசிகர்கள் வருத்தத்தோடு பேசிட்டு வந்தாங்க. இந்நிலையில அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது, இந்த பழக்கம் இருந்ததுன்னு, அதனாலதான் அவருடைய உடல்நிலை இப்படி மாறிடுச்சுன்னு பலரும் பல விதமா பேசினாங்க. ஆனா ஒரு வாரத்திலேயே விஷால் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தாரு. இப்படி இருந்த சூழல்தான் சில மாதங்களுக்கு பின்னாடி இப்போ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல தன்னை பத்தி பரவிட்டு வர வதந்திகள் அண்ட் திருமண சர்ச்சை குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சினிமாவில் சில வதந்திகள் அடிக்கடி பரவும். சில ரூமர்கள் ரூமராகவே இருக்கட்டும்னு நானும் விட்டுடுவேன். நடிகை வரலட்சுமியுடன் என்னை தொடர்பு படுத்தி சிலர் பேசுறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. வரலட்சுமி எனக்கு ஒரு நல்ல தோழி, அவ்வளவுதான். அதே மாதிரி அபிநயா என்னுடன் மார்க்கண்டனி திரைப்படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் எனக்கும் திருமணம்னு சிலர் கதை கட்டி விட்டாங்க. அதுவும் உண்மை இல்லை. அபிநயா என்னுடைய நல்ல தோழி, ஒரு சகோதரியும் கூட. இது மாதிரி சிலர் வதந்திகளை பரப்பும் போது ஆச்சரியமாகவும் கடுப்பாகவும் இருக்கும். ஆனால் அதை நான் கண்டுகொள்றதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலைன்னு கடந்து வந்துடுவேன். அதே நேரத்தில் திருமணம் எப்போன்னு சிலர் கேட்டுட்டு வராங்க. அதுக்கு இன்னும் 4 மாசத்துல திருமண செய்தியை அறிவிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நடிகர் மன்ற தலைவராக விஷால் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ நடிகர் மன்ற கட்டடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். என்னுடைய திருமணம் இந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு நடக்கும்னு விஷால் சொல்லியிருந்தாரு. இப்போ அதற்கான வேலையை நடிகர் கார்த்திக் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. கார்த்திக் இன்னும் 4 மாசத்துலேயே வேலையை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா நான் என்னுடைய கல்யாண செய்தியை கண்டிப்பா சொல்வேன்னு விஷால் பேசியிருக்காரு. அதனால கூடிய விரைவில் விஷாலுக்கு திருமணம் நடக்க இருக்கு. அண்ட் இவருக்கு நிச்சயதார்த்தம் முடிந்ததாகவும் அதுல குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதோட இவர் திருமணம் செய்ய இருக்கிற பெண் அவருடைய உறவினர்னு சொல்லப்படுது. விஷால் திருமணம் செய்ய இருக்கிற பெண்ணை குறித்து இன்னும் 4 மாதத்துல அறிவிப்பாருன்னு சொல்லப்படுது. மேலும் விஷால் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.